சென்னை ஃபீனிக்ஸ் மால்ல ரோட் சேஃப்டிக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க ரோட்டரி கிளப்பை சேர்ந்த மெம்பர்ஸ். சென்னையை சேர்ந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3232 கிளப் பல சமூக சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் இந்தியாவில் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ரோட் சேஃப்டிக்கான வாரமாக அனுசரிக்கப்படுது. அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் விதமா சென்னை ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவங்க ஜனவரி 12ஆம் தேதி மார்னிங் டி நகர் ஜீவா பார்க்லையும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லையும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஈவினிங் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்ல இந்த ப்ரோக்ராமை நடத்தியிருக்காங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாம டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு மெசேஜை கன்வே பண்ணது அங்க இருந்த நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தது. அது மட்டும் இல்லாம பிரபல தனியார் தொலைக்காட்சியின் மிமிக்ரி பிரபலம் மைக்கேல் அகஸ்டின் அந்த இடத்துல பல நடிகர் நடிகைகள் இந்த ரோட் சேஃப்டியை பத்தி பேசினா எப்படி இருக்கும்னு பேசி காமிச்சாரு. அது இன்னுமே கூடுதல் கவனத்தை ஈர்த்தது. அன்னைக்கு ஒருத்தன் பைக்ல 100ல ஃபாஸ்டா போனான். ஆனா அதே 100ல போனவன் வரும்போது 108ல திரும்பி வந்தான். இது அவனுக்கு தேவையா? இந்த ஃபீனிக்ஸ் மால்ல ஒரு ஃபிளாஷ் மாப் மாதிரி பண்ணோம். இந்த ஃபிளாஷ் மாப் அண்ட் ரோட் ஷோ மூலமா மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்த்தோம்னா, எல்லாரும் ரோட் சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும், ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணக்கூடாது, சீட் பெல்ட் போடணும், அப்புறம் ட்ரைவ் பண்ணும் பொழுது மொபைலில் பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் சொல்லி கொடுத்தோம். இந்த செய்தி எல்லாருக்கும் போயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரோட்டரி கிளப்பின் இந்த முன்னெடுப்பு பாராட்டக்குரியது. ரோட் சேஃப்டி பற்றி நிறைய இடங்களில் பல பேர் பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, நம்மள எத்தனை பேர் அதை சீரியஸாக எடுத்துக்கிறோம்? ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கும் நடக்காமல் இருக்க பொறுப்போடு நடந்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒபே த ரூல்ஸ், உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும்.